கேரளாவில இருந்து கொங்கு நாட்டுக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கின்ற பண்ணாரி அம்மனோட வரலாறு பத்தி தெரியுமா? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் பண்ணாரியில் அமைந்திருக்கிறது தான் பண்ணாரி அம்மன் திருக்கோவில். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல அமைந்திருக்கு இந்த கோவில். சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்கு. சுற்று வட்டார மக்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை இந்த இடத்துல தான் கொண்டு வந்து மேய்ச்சிருக்காங்க. ஒரு காராம் பஸ் மட்டும் மாடுகளோட கூட்டத்திலிருந்து பிரிந்து தினந்தோறும் போயிட்டு வரதா அந்த மாடு மேய்க்கிறவர் பாக்குறாரு. இந்த மாடு தினந்தோறும் எங்க தான் போகுது, நாளைக்கு இது பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காராம் பஸ்ஸுக்கு பின்னாடியே போறாரு. அப்போ அந்த காராம் பஸ் ஒரு வேங்கை மரத்துக்கடியில கனாங்கு புற்கள் சூழ்ந்த பகுதியில போய் நின்று தன்னிச்சையாக பால் பொழிய ஆரம்பிக்குது. இத பார்த்த மாடு மேய்க்கிறவர் ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாரு. இத பத்தி ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்றாரு. ஊர் மக்களும் அந்த குறிப்பிட்ட பகுதியை சுத்தம் செஞ்சு பாக்குறாங்க. அப்போ வேங்கை மரத்துக்கடியில கனாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் சுயம்புலிங்க திருவுருவத்தையும் பாக்குறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள் வந்து தான் கேரளாவில இருந்து பொதி மாடுகளை சுமந்து கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன். இந்த இடத்தோட அழகு பிடித்திருந்தனால நான் இங்கேயே தங்கிவிட்டேன். இனிமே என்னை பண்ணாரி அம்மன் அப்படின்னு அழைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு அருள் வந்து கூறினாரு. அதிலிருந்து மக்கள் இங்க அம்மனுக்கு கோவில் அமைத்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. காலப்போக்குல அம்மனோட அருள் பரவ தொடங்கி இன்னைக்கு கொங்கு நாட்டோட காவல் தெய்வமாக பண்ணாரி அம்மன் விளங்குகின்றாள்.